வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. நல்லா வாயை திறந்து வாசிக்கணும். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற போஜனத்திற்காகவே அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திருக்கிறார். பைபிள் படிக்கும் போதே தெளிவா வாசித்தானே புரியும். வாசிக்கிறது உங்களுக்கே புரியாத மாதிரி வாசித்தா எப்படி புரியும்? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்ட பிற்பாடு, ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை செய்தி இது. ஸ்தோத்திரம். வராத பிஸி மேன், ஆமா பயங்கர பிஸி. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக மறுபடியும் சொல்லும்படி ஆவியானவர் ஏவரார். ஸ்தோத்திரம். அதனால அதில் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இன்னும் செய்திக்கு போறேன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்ட பிற்பாடு இயேசு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வேறு இடத்துக்கு கடந்து போய் விடுகிறார். இவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு இயேசுவை தேடுறாங்க, காணோம். ஆமென். அல்லேலூயா. அவர் உடனே கடலின் மேல் நடந்து அடுத்த ஊருக்கு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். சீஷர்கள் பின்னாடியே போட் எடுத்துன்னு போறாங்க. இயேசு போன அந்த கிராமத்துக்கு ஜனங்க சாப்பிட்டு தேடி பாக்குறாங்க, இயேசுவை காணோம். ஸ்தோத்திரம். எதுக்கு சாப்பிட்ட பிற்பாடு இயேசுவை தேடினாங்க? தேங்க்ஸ் சொல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வயிறார சாப்பாடு போட்டீங்க ஆண்டவரே, பிரெட்டும் ஃபிஷ்ஷும், ஸ்தோத்திரம், அப்பமும் மீனும், நல்ல காஸ்ட்லி ஃபுட் அது. ஸ்தோத்திரம். கொடுத்தீங்களா ஆண்டவரே, ரொம்ப தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். அடுத்த வேலை சாப்பாட்டை ரிசர்வ் பண்றதுக்கு. ஆமென். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரையே ஃபாலோ பண்ணின்னு போனா அடுத்த வேலை சாப்பாடு என்ன பண்ணுவார்? இதை விட பெஸ்ட் ஃபுட்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க, காணோம். பக்கத்துல கடல், அதனால கண்டிப்பா கடலை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டை எடுத்துக்கிட்டு 4 போட்ல போறாங்க. ஆமென். இயேசுவை தேடிக்கணும். ஆமென். துண்ண ருசி. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. போய் ஒரு வழி அந்த கரையில இறங்கி தேடி இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமென். கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடும்படி எங்களை நீர் விட்டு வந்தது என்ன? ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தேடும்படி நீர் எங்களை விட்டு வந்தது என்னன்னு சொல்லி 26வது வசனத்துல அவங்க கேட்கும் போது 27வது வசனத்துல இயேசு சொன்ன பதில் தான், சாப்பாட்டுக்காக என்ன தேடாதீங்கம்மா, அழிந்து போகிற உலக பொருளுக்காக என்னை தேடாதீங்கம்மா, அழிந்து போகிற போஜனத்திற்கு அல்ல. நிறைய பேர் போனா ஸ்தோத்திரம் கடன் இல்லாம இருக்கலாம், சர்ச்சைக்கு போனா வியாதி இல்லாம இருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காக வர்றது. ஸ்தோத்திரம். ஏமா சர்ச்சைக்கு போற? சர்ச்சைக்கு போனா வயிற்று வலியே வராதுன்னாங்க, வயிற்று வலியில இருந்தேன். ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சிருந்தேன், சர்ச்சைக்கு போனா பிசாசு பிடிக்காதுன்னாங்க திருப்பி. ஆமென். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்காக உலக பொருளுக்காக, அதெல்லாம் அழிந்து போகிற காரியம். அழிந்து போகிற உலக பொருளுக்காக என்னை தயவு செய்து தேடாதீங்கன்றாரு. தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. அது கிடைக்காது, அது உங்களுக்கு கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற போஜனத்துக்காக என்னை தேடுங்கள். ஆமென். எதுக்கு தேடணும்? நித்திய ஜீவன் வரை நிலை நிற்க போகிற போஜனம் எது? ஆமென். ஆத்தும ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும் வசனம். ஆத்தும ரட்சிப்பு தான் நம்ம நித்திய ஜீவன் வரை கொண்டு போகும். அதற்காக என்னை தேடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாரத்தோடு இங்க வந்தீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஆமா, வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆத்துமா அறிவாறு இருக்குதா? ஆத்துமா அறிவா இருக்குதான் செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். அறிவு இல்லைன்னா நீங்க அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள்.
உங்க ஆத்துமா அறிவோடு கூட இருக்கணும். எப்ப அறிவோடு கூட இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டாதான். ஸ்தோத்திரம். இப்போது ஃபுல்லா ஆதாமின் ஆவினாலதான் ஆத்துமாவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமின் ஆவின் அறிவு தான் இப்ப செயல்படும். ரட்சிக்கப்பட்டாதான் இயேசு கிறிஸ்துவின் அறிவு செயல்படும். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அருமையா இருக்கிறது. சங்கீதம் 49:9 அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எப்படியோ ஏமாத்தி ஆன்லைன்ல எப்படியாவது வந்துடுறோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்காக வரோம்? ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு போகக்கூடாது, பரலோகம் போனோம் தானே. வேற ஏதாவது டாஸ்க் இருக்குதா? என்ன இருக்குதா? அதானே என்ன? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகம் மாத்திரம் போக முடியாதுன்னா நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஸ்தோத்திரம். பரலோகம் போலான்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருந்தவங்க தவறா போதித்தபடினாலே ஸ்தோத்திரம் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, சபைக்கு வருவது முக்கியம் அல்ல. சபையில் பேசப்படுகிற ஆண்டுடைய வார்த்தையை சரியாய் கவனித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். சபைக்கு வரணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் அங்க பேசுறாரு. ஸ்தோத்திரம். அதை பேசுறது முக்கியம் இல்ல. ஸ்தோத்திரம். பேசுறது முக்கியம் இல்ல. அந்த பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே பலிக்கும்படியாக அதை கவனமா என்ன பண்ணோம்? கேட்கணும். மறுபடியும் அதை கேட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா நம்மை மறக்க செய்வதற்கு நிறைய காரியங்கள் உலகத்துல ரெடியா இருக்குது. அவனுடைய வார்த்தையை மறக்க செய்வதற்கு உலகத்துல அதிகமான காரியங்கள் நமக்கு ரெடியா ஆயத்தமா இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து ஸ்தோத்திரம். ஆமென். 1 பேதுரு 5:7 வசனத்துல அப்படிதான் சொல்றாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி டைம் பார்த்துக்கினே இருக்கிறான். எப்ப நீ மாட்டுவ? கொஞ்ச நேரம் தேவனுடைய சிந்தையை விட்டு நீங்க வெளியே வந்தா போதும், தேவனுடைய நினைப்பை விட்டு வெளியே வந்தா போதும், அவனை உடனே லபக்குன்னு விழுங்கிடுவான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டிய காரியம், வாழ வேண்டிய காலம். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய எண்ணம், நம்முடைய இயக்கம் எல்லாமே, டாஸ்க் எல்லாமே என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆவியில ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் இலவசமாக. ஆவியில என்னை ரட்சித்து தேவனுடைய பிள்ளையாய், தேவனால் பிறந்தவனாய் என்னை மாற்றிவிட்டார். ஸ்தோத்திரம். அதை நான் உறுதிப்படுத்த வேண்டுமே. அது எப்பொழுது உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னால், ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் தானே என்ற அந்த உணர்வோடு கூட, தாகத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட நாம் அதை பற்றி கொள்வதற்கு பின்தொடர வேண்டியது அவசியம் இல்லையா? அவசியம் இல்லாம பிரயாசப்படாம கிடைக்காதுங்க. ஆத்தும ரட்சிப்பு உங்களுடைய பிரயாசத்தின் பலன். பிலிப்பியர் 2:12 வாசித்தோம் இல்லையா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆத்தும ரட்சிப்பை பத்தி தான் பேசினுக்கிறோம் 3 மாசமா. இந்த 3 மாசத்துல மத்ததெல்லாம் விடுங்க, எவ்வளவு பேர் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்ளணும் பிரயாசப்படுறீங்க இங்க இருக்கிறவங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் பிரயாசப்படுறேங்க ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு, இதெல்லாம் நான் முயற்சி எடுக்கிறேங்க ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்குன்னு சொல்றதுக்கு இங்க யாராவது ஒருத்தர் இருப்பீங்களா? ஸ்தோத்திரம். ஆமே. ஏன்னா உங்களுக்கு உங்க ஆத்மாவை பத்தி கவலை இல்ல. ஸ்தோத்திரம். கவலை இல்ல. ஏன் தெரியுமா? எபிரேயர் 13:17 உங்க ஆத்மாவோட கேரண்டியர் நானு. நீ திருந்தலனா எனக்கு உத. அதனால அந்த ஆள் உத வாங்கிக்கிட்டான். எப்படின்னா என்னது? ஏன் நீங்க திருந்த மாட்டீங்க? வாசிங்க எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். உத்தரவாதம்னா கேரண்டியர். லோன் வாங்க போறீங்கன்னா ஒரு கேரண்டியர் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு கேரண்டியர். ஒருவேளை நீங்க லோன் கட்டலினா அவங்களாண்ட வசூல் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் தான் கேரண்டியர். உத்தரவாதம் பண்றவங்க. ஸ்தோத்திரம். உத்தரவாதம் பண்றவங்க யாரு? உங்களை நடத்துறவங்க. யார் நடத்துறது உங்களை? பாஸ்டர். யாரு அது? ஏன் பாஸ்டர்னு பெருமையா? ஸ்தோத்திரம். பெர்னார்ட் ஜேம்ஸ் தான் சொல்லுங்களேன். ஆமே. ஸ்தோத்திரம். உங்க ஆத்மாவுக்கு கேரண்டி யாரு?
உங்க ஆத்மா உருப்படல ரட்சிக்கப்படலன்னா எனக்கு வத. ஆமே, புரியுதா இல்லையா? உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போச்சுன்னா யாருக்கு வத? அதை தெரிஞ்சுக்கின்னு தான் நீ எப்படின்னா உத வாங்கி சாவிடா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லையே. ஸ்தோத்திரம். ஆமே, எங்களுக்கு ஒன்றும் தண்டனை ஆண்டவர் கொடுக்க போறது இல்லையே. உனக்கு தானே தண்டனை, எப்படின்னா போடா வாங்கிக்கிடான்ற மாதிரி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். எனக்கு எதுக்கு தண்டனை அதை புரிஞ்சுக்கணும். பாதி புரிஞ்சுக்கணும், பாதி விடக்கூடாது. ஆமே, எதுக்கு எனக்கு தண்டனை? உங்க ஆத்மா எங்க போறதுனால? நரகத்துக்கு போறதுனாலதான் தண்டனை. அப்ப முன்னாடி முதல்ல உங்க ஆத்மா எங்க போயிடும்? நரகத்துக்கு போயிடும். ஆத்மா அனுபவிக்க வேண்டிய தண்டனை அனுபவிக்கும். அது போனதுனாலதான் எனக்கு தண்டனை. ஸ்தோத்திரம். ஆமே, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆத்மாவை நரகத்துல போய் அனுபவிக்க போறீங்க. ஆத்மா எப்படி இருக்கும்? நல்ல ஏசி ரூம் மாதிரியா இருக்கும். அதுக்குதான் வெள்ளிக்கிழமையே சொன்னேன், போய் தயவு செய்து உங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு விரல வச்சுக்கினா 5 நிமிஷம் கண்ண முடிங்கன்னு. செஞ்சீங்களா? யாராவது செய்ய மாட்டீங்க. என்ன பாஸ்டர் இதெல்லாம் செய்ய சொல்றீங்க? எங்களுக்கு ஒரே பயமா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமே, கையை எப்படி நாங்க எத்தனை கேஸ்ல வைப்போம்? அதுக்கே பயமாக்குது. நெருப்புல உன தூக்கி போட போறாரு, அதுக்கு பயம் வார்த்தாவல. ஸ்தோத்திரம். நெருப்புல உன தூக்கி போட போறாரு, அதுக்கு பயம் வார்த்தாவல. தூக்கி போட வேணான்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்ப என்ன பண்ணோம்? ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முயற்சி பண்ணணுமா? பண்றீங்களா? பண்றீங்களாங்க? ஸ்தோத்திரம். பண்றீங்களா? ஆத்மா ரட்சிக்கப்படாம நீங்க சர்ச்சுக்கு வந்தது காணி கூட்டத்தெல்லாம் பரலோகம் ஒண்ணு கொண்டு போவாது. ஆத்மா ரட்சிக்கப்பட்டாதான், ஆத்மா ரட்சிக்கப்பட்டாதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்மா ரட்சிக்கப்பட என்ன பண்ணோம்? யோவான் 12:24 ஸ்தோத்திரம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்மா ரட்சிப்படைவதற்கு புது சிருஷ்டி வளர வேண்டும். புது சிருஷ்டி எப்போது வளரும் என்று சொன்னால் அது மண்ணுக்குள்ள போனோம். மண் என்பது உபத்திரவம், பாடு, சோதனை. ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவை, சிச்சை, இதெல்லாமே மண்ணு. அந்த மண்ணுக்குள்ள போனாதான் புது சிருஷ்டி வளர்ந்து ஆத்மாவை ரட்சிக்கும். யார கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைப்பார்? எல்லாரும் வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. புது சிருஷ்டி வளர்ந்து ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் யாரெல்லாம் அவருக்கு பிரயோஜனமா இருப்பாங்க அது அவருக்கு தெரியும் நல்லா. ஏன்னா உங்க நாவல சொல் பிறவாதற்கு முன்னாடியே எல்லாத்தையும் அறிஞ்சவர் அவர். ஆமென். உங்களுக்கு நன்மை செஞ்சா என்ன பண்ணுவீங்க, தீமை செஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். நன்மை வாங்குறவர்லும் தான். ஸ்தோத்திரம். வாங்கின பேர் என்ன பண்றீங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சுகத்தை வாங்குறவர்லும் தான், சமாதானத்தை வாங்குறவர்லும் தான், விடுதலையை வாங்குறவர்லும் தான். வாங்கின பிற்பாடு என்ன பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதனால உங்க எல்லாரையும் கொண்டு போய் அவர் மண்ணுக்குள்ள வைக்க மாட்டார். அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நல்லா கவனிக்கணும். நீங்க அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல தான் இப்ப இருக்கிறீங்க. அழைக்கப்பட்டவர்களை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைக்க மாட்டார். உபத்திரவத்தை கொடுக்க மாட்டார். புது சிருஷ்டியை வளர்க்க மாட்டார். ஆத்மாவை ரட்சிக்க மாட்டார். அழைக்கப்பட்டவர்களை ரட்சிக்க மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் அவங்க ஆத்மா தான் ரட்சிக்கப்படும். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர் 12 கோத்திரத்தையும் கர்த்தர் அழைத்தார். 12 கோத்திரத்தையும் கர்த்தர் அழைத்தார். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். யார் அது? யோசேப்பு. யோசேப்பை தான் கொண்டு போய் உபத்திரத்துல வச்சார். சிறைச்சாலையில போட்டு அவனை ஒடுக்கினார்கள். உபத்திரம் 13 வருஷம் உபத்திரப்பட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் எகிப்துக்கு அதிபதி ஆனான். ஸ்தோத்திரம். யோசேப்பை மட்டும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அந்த இஸ்ரவேலர்ல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்பை தெரிந்து கொண்டுதான் இந்த இஸ்ரவேலின் மூத்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு இருந்தது? ஸ்தோத்திரம். ரூபனுக்கு இருந்தது. அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினாலே. ஸ்தோத்திரம்.
இப்ப யோசேப்புடைய பையன் எப்ராயிமுக்கு வருது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புடைய மகன் எப்ராயிமுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஓசியா 14வது அதிகாரத்துல சொல்றார், எப்ராயிமை அவர் வேறு பிரித்தார். மனாசே முதல்ல பிறந்தவன், எப்ராயிம் 2வது பிறந்தவன். ஸ்தோத்திரம். யாருக்கு? யோசேப்புக்கு. அதனால அவங்க அப்பா சாகர காலத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி எப்படி ஏசா யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ யாக்கோபு, அதே போல இப்ப யோசேப்புடைய பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக யோசேப்பின் மூலமாக யாக்கோபிடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது வலதுபுறத்துல மனாசேயும் இடதுபுறத்துல எப்ராயிமையும் நிறுத்துறான். அவர் கண்ணு தெரியாது, யாக்கோபுக்கு வயசாகி போச்சு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வலது கை யார் மேல வைத்து ஆசீர்வதிக்கிறாரோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அந்த காலத்துல ஜனங்கள் நம்பினார்கள். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால மனாசே தானே மூத்தவன், அவனுக்கு தானே சேஷ்ட புத்திர பாகம் போனோம், அவனுக்கு தானே ஆசீர்வாதம் போக வேண்டும் என்று சொல்லி வலதுபுறத்துல இந்த மனாசாவை நிறுத்தின போது இந்த யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபை ஆண்டவர் எப்படி நடத்தினார் தெரியுமா? ஸ்தோத்திரம். வலது கையை எப்ராயிம் மேல் வைத்து, ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா, இடது கையை மனாசேயின் மேல் வைத்து ஆசீர்வதித்தார். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. உடனே யோசேப்பு சொல்றாரு, ஸ்தோத்திரம், மனாசே அந்த சைடு இருக்கிறார்பா, அவன் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த எப்ராயிமுக்கு ஆசீர்வாதம் எதுல வந்துச்சு? சிலுவை மூலமாக. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமா எப்ராயிம் ஆகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் அவர் தகப்பனாகி யோசேப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார். அவரை கொண்டு போய் உபத்திரவத்தின் குகையில போட்டார். 13 வருஷம் உபத்திரவப்படுத்தினார். அவனை விலங்கிட்டு ஒடுக்கினார்கள். சிறைச்சாலையில் அவன் அடைபட்டிருந்தான் 13 வருஷம். ஆமென். ஒரு தப்பும் செய்யல, ஒரு தப்பும் செய்யல, ஒரு தப்பும் செய்யல. சொப்பனம் பார்க்கறது அவன் தப்பா? கனவு கொடுத்தது தூங்குறது அவன் தப்பா? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தூங்குறதுனால சொப்பனம் வந்துச்சு, சொப்பனம் பார்த்தது அவன் தப்பா? அதை போய் எல்லாரும் சொல்றான். அந்த காலத்துல தீர்க்கதரிசியா இருந்தவர் யாக்கோபு, அவர் தான் தேவனோடு பேசுகிறவர். அவர் போய் யோசேப்பு போய் இதை சொல்லும் போது ஸ்தோத்திரம், வெளிப்பாட சொல்லி ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்பு நீ இப்படி வரப்போறப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்பாட சொல்லி அவனை அப்பவே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இருந்தா அவன் எகிப்துக்கு போயிருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். டெய்லி ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்திருப்பான். அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறது, ஆடு மேய்க்கிறது, இந்த வேலையில தான் இருந்திருப்பான். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறி இருக்காது. அதனால என்ன பண்றாரு? யாக்கோபுக்கு ஃபீஸ புடுங்குறாரு. ஆமீன். வெளிப்படுத்தவே இல்லை அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை. யாக்கோபுக்கு வெளிப்படுத்தாம ஸ்தோத்திரம் அவர் சொல்றாரு, நானும் உங்க அம்மாவும் உங்க அண்ணன்களும் உன்னை வணங்குவோமா? எப்படி துணிகரமாய் நீ பேசுகிறாய். ஆமீன் ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரும் கடிந்து கொள்ளுகிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப யாக்கோபு யோசேப்பு உபத்திரவத்தின் ஊடாய் தள்ளப்படுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருந்தால் உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ரட்சிப்பார் ஆத்துமாவில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வந்தாதான் ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 12 சீஷர்களை புதிய ஏற்பாட்டில் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அழைத்தார். அதுல 11 பேரை தான் தெரிந்து கொண்டார். யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த 11 பேருக்கும் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு. இந்த யோசேப்புக்கு 13 வருஷம், தாவீதுக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் 11 பேர் 3 வருஷத்துல ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவர்களாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படி தயார்படுத்தப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்றதான் வெள்ளிக்கிழமை பேசியிருந்தோம். எப்படி அவர்களுக்கு வேகமாக ஆத்துமா ரட்சிப்பு கிடைத்தது 3 வருஷத்துல. அதை விட இன்னும் பியூட்டி என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம், இந்த 11 பேர்ல யாக்கோபு என்கிற ஒரு சீஷன் கொல்லப்படுகிறான் ஏறுவதனால.
அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக சவுலா இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு யூதனை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவன் தான் பவுலா மாறுறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுலா மாறி ரட்சிக்கப்பட்டதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட நாட்கள் 15 நாட்கள். 15 டேஸ்ல அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக ஆத்தும ரட்சிப்பை பெற்றான். எத்தனை நாள்ல? 15 நாள்ல அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அப்போ இவ்வளவு வேக வேகமாக அவர்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருந்தார்கள். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாரு? ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியான்னு எப்படி தெரியும்? சிட்சை உங்களுக்கு வந்தா தெரியும். உங்களை ஆண்டவர் சிட்சிக்கிறாரா, சோதிக்கிறாரா, உபத்திரவப்படுத்துறாரா, பாடுபடுத்துறாரா பாருங்க. பாடுபடுத்தினா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புரியுதா? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் நல்லா ஜாலியா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை எனக்கு இல்லைன்னா நீ எந்த லிஸ்ட்? அழைக்கப்பட்ட லிஸ்ட். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? யாரை ஆண்டவர் உபத்திரப்படுத்துவார்? யோசேப்பை தான் உபத்திரப்படுத்தினார். மத்த 11 பேர் என்ன பண்ணல? அவரு கண்டுக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாதான் கொண்டு போய் மண்ணில் வைப்பாரு. அவங்களாலதான் அதை தாங்க முடியும். ஆமென். எல்லாராலையும் தாங்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பாரு, ஸ்பெஷல் கிருபை கொடுப்பாரு. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். நம்ம அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஆமென். அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்தா ஆத்தும ரட்சிப்பு சீக்கிரம் அடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அழைக்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டு கால சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 70 பேரை கர்த்தர் அழைத்தார் லூக்கா 10ல. அதுல 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல யூதாஸ் காரியத்தும் ஒருத்தன். ஸ்தோத்திரம். ஆனா தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாதபடினாலே அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். தேவன் யார், இயேசு யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற அறிவு இருக்கணும். ஆமென். சீஷர்களுக்கு இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு இருந்ததுனாலதான் அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. எப்படி சொல்றீங்க? ஒரு நாள் இயேசு சீஷர்கள் எல்லாம் அமர வைத்து கேட்கிறாரு, என்னை ஒரு சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? என்ன, யோவான் ஸ்நானகன் செத்து போனவன் திரும்பி வந்துட்டான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவன் திரும்பி வந்திருக்கிறான்னு பேசிக்கிறாங்கப்பா, கேள்விப்படுறேன். நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது சீமோன் பேதுரு சொன்ன பதில், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். நீ தேவன் அல்ல, நீ தேவனுடைய குமாரனாகிய. அப்ப தேவன் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுக்குது, குமாரனாகிய கிறிஸ்து யாருன்னு பேதுருக்கு தெரிஞ்சுக்குது. பேதுரு மட்டும் இல்ல, எல்லாரும் சொன்ன பதில். பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்தும் அவருக்கு தெரிந்திருந்தது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை ஜனங்கள் பார்த்து இவர்கள் குடித்திருக்கிறார்களா, வெறித்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது பேதுரு எழும்பி நின்று சொன்னாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல ஆவியை 2:17 யோவேல்ல சொல்லி இருக்குதுப்பா, அது நடக்குதுப்பா, இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம்பான்னு சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவும் இந்த பேதுருவுக்கு சீஷர்களுக்கு இருந்தபடியினாலே அவர்கள் ஆத்துமா வேகமா ரட்சிக்கப்பட்டது. ஆமென். உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டனா முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும். 2வது தேவனை பற்றி அறிவுல தெளிவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப தூக்கத்துல தட்டி கேட்டாலும் தேவன் யார், இயேசு யார், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு சொல்றதுக்கு தெளிவா இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெளிவை உண்டாக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு பியூட்டி இருக்குது. என்ன தெரியுமா? நமக்கு நல்லா இன்னும் ஆகுது, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு கேட்கறாங்களே இல்லையா, உட்கார வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு நல்லா மனசுல பதியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஊத்துக்கோட்டை இப்படி இந்த சைட்லாம்
இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுவார், அவருடைய ஸ்தோத்திரம் 4வது படிக்கிற பையனை கண்டிப்பாக அந்த கூட்டங்கள்ல அழைத்து கொண்டு பங்கு பெற செய்வார். நல்ல கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருந்து அந்த கூட்டங்கள்ல பங்கு பெற்று கடந்து போவது அவருக்கு வழக்கம். அதனால மாசத்துக்கு ஒரு வாரம் கண்டிப்பா அந்த பையன் லீவு போடுவான். லீவு போறதுனால ஸ்கூல்ல பல பிரச்சனை இருந்தாலும் அதை பத்திலாம் அவர் கேர் பண்றது இல்லை. இந்த கூட்டங்களுக்கு போகும்போது அந்த 9 வயசு நிரம்பிய பையனை அழைத்து கொண்டு போய் அந்த கூட்டங்கள்ல பங்கு பெற செய்வார். அவன் முன்னாடி உட்கார்ந்து இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகளை தெளிவாய் கேட்க ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டான், அவங்க பகுதிக்கு போனான். அவங்க பகுதிக்கு போய் அவங்க சபை, அவன் போற சபையில போய் அட்டன் பண்ணும்போது ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஸ்தோத்திரம் பிரசங்கியார், பிரசங்கம் பண்ணபடி வந்து பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் தப்பா பிரசங்கம் பண்ணதை உணர்ந்தான், அவன் அறிந்தான். ஆமென். அவர் பண்றதெல்லாம் தப்பான பிரசங்கம் என்பதை அவர் உணர்ந்து, ஏன்னா முன்னாடி உட்கார்ந்து கேட்பான். ஸ்தோத்திரம், 9 வயசு பையன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் செய்தி முடித்த பிற்பாடு திருத்துவம்னா என்னன்னு தெரியுமான்னு போய் அவராண்ட கேட்டான். இது நடந்த உண்மை சம்பவம், ஆண்டவருக்கு உண்மையை சொல்றேன், பொய்லாம் சொல்ல. ஆமென். அந்த பிரசங்கர் போய் கேட்டான், நீங்க தப்பா ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்றீங்க, ஸ்தோத்திரம் திருத்துவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தெரிஞ்ச மாதிரி, எப்பவுமே நான் ஜமாலிக்கிற வேலை பண்ணுவோம்ல, அது இதுன்னு சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் இல்லை, நீ உட்காந்து கேளு, நான் உனக்கு சொல்றேன். ஆமென் அப்படின்னு ஒரு உட்கார வச்சுட்டான், கையை கட்டி வச்சுட்டு 9 வயசு பையன் திருத்துவத்தை அவளை தெளிவா அந்த பாஸ்டுக்கு போதிச்சான். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கடவுள்னா யாரு, சர்ச்சில் போனா எப்படி இருக்கணும், அந்த பயம் இருக்கணும் அவங்களுக்கு. கடவுள்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், கடவுள்னா யாருன்ற அந்த தெளிவு இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அது எப்பொழுது வரும்னா நம்ம சொல்லி கொடுத்தா தான் வரும். ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம், ஆச்சரியப்பட்டு போனேன் நான் அந்த சம்பவத்தை கேட்டு. ஸ்தோத்திரம். 9 வயசு பையன் திருத்துவத்தை தெளிவா என்ன பண்றான், ஸ்தோத்திரம். திருத்துவத்தை கேட்ட அருமையான எத்தனையோ 7 வயசாகிற நீங்க போதிப்பீங்களா? யாருக்காவது போதிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். சொல்லித்தர முடியுமா? முடியாதுல்ல. ஸ்தோத்திரம். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தானே கேட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை பற்றிய அறிவு தான் திருத்துவம். தேவன் யார், இயேசு யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு சீஷர்களிடத்துல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தெளிவா அறிந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். யோவான் 1வது அதிகாரம் 45வது வசனத்துல இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனை நோக்கி வரார் 1வது அதிகாரத்துல. அப்ப யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் வெளிப்படுத்தி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வருகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இயேசுவை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அங்க நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் அவரிடத்துல வராங்க, இயேசுனிடத்துல வராங்க. போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்னு கேக்குறாங்க. ஸ்தோத்திரம். அதுல பிலிப்பும் ஒருத்தர். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பாருன்றாரு. நான் எங்க தங்கிக்கிறேன்னு வந்து பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு சில சீஷர்கள் போய் அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்துல தங்கினார்கள். அன்னைக்கு நைட் அவரிடத்துல இருந்தாங்க. அவர் ஒரு சில வார்த்தைகளை போதித்தார், கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் காலையில அவர்கள் வருகிற போது வழியில நாத்தான்வேல் என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவ மனுஷனை பார்க்கிறார்கள். நாத்தான்வேல் அவர் யாருன்னா 12 சீஷர்ல ஒருத்தர், பர்தோலமேயு அப்படின்னு வரும் 12 சீஷர்ல, அவர் தான் நாத்தான்வேல். ஸ்தோத்திரம். அந்த நாத்தான்வேலை பார்த்து ஸ்தோத்திரம் யோவான் 1:45 சொல்றாங்க, நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். யாரை கண்டோம்? நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்குது. யாரு? ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மீகால இப்படி ஒரு வசனம் இருக்குது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இதோ இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். ஸ்தோத்திரம். பெத்லகேம்ல இயேசு பிறப்பார். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனத்துல எழுதியிருக்குதே இயேசு, அவரை நாங்கள் பார்த்தோம். ஆமென். அவர் வந்துட்டாரியா? அவர் வேற யாரும் இல்ல, நாசரேத் ஊரில் இருக்கிற யோசேப்புடைய மகன் இயேசு என்று சொன்னான். ஆமென். 45வது வசனத்துல அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா.
எவ்வளவு தெளிவா நாங்க தீர்க்கதரிசனத்துல கேள்விப்பட்டதை பார்த்தோம். அவர் வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு, இயேசு பிறந்து விட்டார் என்று சொன்னபோது நாத்தான்வேல் என்ன பதில் சொன்னா தெரியுமா? 46வது வசனத்துல, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமோ? அவனுக்கு எவ்வளவு தெளிவு பாருங்க. இவன் தெளிவா இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டதை தெளிவா அறிந்தபடினால சொல்றான். என்ன சொல்றான்? இயேசு வந்துட்டாரு, இயேசு அவரு யோசேப்பின் மகனா இருக்கிறார், நாசரேத்தூர்ல இருக்கிறார்னு சொல்லும்போது அதை கேட்ட நாத்தான்வேல் சொல்லுகிறான், நாசரேத்துல இருந்து எப்படியா இயேசு வருவாரு? எங்க இருந்து வருவாரு இயேசு? பெத்லகேம்ல இருந்து தானே வருவாரு. அவனுடைய தெளிவு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றான்? நாசரேத்துல இருந்து எதுவும் நன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு நாசரேத்துல இருந்து வர மாட்டாரியா, அவர் பெத்லகேம்ல தானே வருவாரு. நீ நாசரேத்துல இருக்கிற இயேசு மேசியான்னு சொல்ற எப்படியான்னு சொல்லி கேட்டான். உடனே நீ வந்து பாரியா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறான். ஏன் சொல்றான் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த தெளிவை பாருங்க. இயேசுன்னு ஒருத்தர் வருவார், அவர் தேவனுடைய குமாரன், தேவன் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற தெளிவு தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு இருந்தபடினாலே அவருடைய ஆத்துமா வேக வேகமாக ரட்சிக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். அதுக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன அழைச்சிங்க, ரொம்ப நன்றி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும்பா, அதனால எனக்கு என்ன பண்ணு, மண்ணை கொடு, என்னை கொண்டு போய் மண்ணில் வைன்னு ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம். மண் என்னது? உபத்திரவத்தை கொடு, வேதனையை கொடு, வியாதியை கொடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாதான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வருவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஆத்துமா வேகமாக வளருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறி உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால் நீங்க தேவனை பற்றிய அறிவுல தெளிவா இருக்கணும். ஆமென். திருத்துவ உபதேசம் சொல்லி நம்ம குரூப்ல இருக்குது, நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் கேளுங்க. ஸ்தோத்திரம். தேவனை பற்றிய தெளிவுக்குள்ள வாங்க. எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. எப்ப யாரு எழுப்பி கேட்டாலும் பிதாவாகிய தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்த ஆவியான தேவன் யார் என்று தெளிவாய் சொல்லுகிறபடி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு, தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு தெளிவு தேவனை பற்றி உங்களுக்கு இருக்குமானால் உங்க ஆத்துமா சீக்கிரமா ரட்சிக்கப்படும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஆத்துமா வேகமா ரட்சிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அடிப்படை சத்தியம், ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்த தெளிவு இருந்துச்சு. மனுஷனாகி நமக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்கிறது என்பதை ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டு கால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிந்திருந்தார்கள். லூக்கா 1வது அதிகாரம் 46-47 வாசித்து பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 46-47 மரியாள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஸ்தோத்திரம். அவள் ஸ்தோத்திரம் அவளுடைய ஆத்மாவையும் அவளுடைய ஆவியையும் குறித்து அவள் அறிந்திருந்த காரியத்தை அங்க சொல்றா. ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரம் 46-47 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என் ஆத்துமா கர்த்தரை, என் ஆத்துமா கர்த்தரை. உங்க ஆத்துமா என்ன பண்ணுது தெரியுமா உங்களுக்கு? மரியாள் அறிந்திருந்தாங்க, என் ஆத்துமா என்ன பண்ணுது ஆண்டவரை. உங்க ஆத்துமா மகிமைப்படுத்துதா? உங்க ஆத்துமா மகிமைப்படுத்துதா? இங்க ஆராதனை பண்ணீங்களா? மகிமைப்படுத்துச்சா? ஆத்துமாவில இருந்து பண்ணீங்களா? ஆத்துமா மகிமைப்படுத்தினது சொல்ல முடியுமா? ஆவி ரட்சகரில் களி கூர்ந்ததா? ஸ்தோத்திரம். அடிப்படை சத்தியம் தான் பேசிக். இதை தொடர்ந்து பேசியிருந்தோம். ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்தால்தான் ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்க ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த தெளிவை நீங்கள் அறிந்து கொள்ள ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம அடுத்த வாரம் ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு மறுபடியும் பேசிக்ல இருந்து நடத்த போறேன் கிளாஸ். ஏன்னா ஒருத்தருக்கும் மண்டையில போல. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால 1ஆம் தேதிக்கு அப்புறம் திங்கட்கிழமையில இருந்து 2ஆம் தேதியில இருந்து மறுபடியும் ஆவி ஆத்மா சரீரத்துல இருந்து ஸ்தோத்திரம்
உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க போய் கேளுங்கன்னா கேட்க மாட்டீங்க. நீங்கெல்லாம் பயங்கர பிஸி. எங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணிக்கிறோம், ஆன்லைன் மீட்டிங் நடத்திக்கின்னு சர்ச்சுக்கு வந்து போய் நிற்கிறீங்க. நீங்கெல்லாம் யாரு? ஆமா, பிரதம மந்திரியை விட பிஸி பாவம். ஸ்தோத்திரம். நாங்க வேலை வெட்டி இல்லாதவங்க. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணிக்கிறோம், ஆன்லைன் மீட்டிங் 8 மணி ஆனா ஷார்ப்பா 7:45 ஆன்லைன் ஆன் பண்ணிட்டு உக்காந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்க பயங்கர பிஸி. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உங்க பிஸி ஷெட்யூல எதுவும் நம்ம ஸ்தோத்திரம் சேதப்படுத்தாம மறுபடியும் நடத்தலாம்னு சொல்லி ஆவியானவர் ஏவுவதனால யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆவி ஆத்துமாவை குறித்த ஒரு தெளிவு இருந்தது. மூன்றாவதாக அவர்கள் பாவத்தை குறித்த ஒரு அறிவு தெளிவு இருந்துச்சு. ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம். ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலே வாசிங்களேன். ரோமர் 3:20. சீக்கிரம், நான் செய்திக்கே போல, எப்ப முடிக்க தெரியல. புதிய ஏற்பாட்டுல 210. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால். பாவத்தை அறிகிற அறிவு இவர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே நியாய பிரமாணத்தை கை கொண்டவர்கள். குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு போதிக்கப்பட்டது நியாய பிரமாணம். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும் அவைகளை குறித்து உங்க பிள்ளைங்கள் இடத்துல பேசு. நியாய பிரமாணத்தை கைகளிலே நெற்றிகளிலே எழுதிக்கோள், நிலைக்காலில் எழுதி வை. நியாய பிரமாணத்திலேயே வாழ்ந்தவர்கள், நியாய பிரமாணத்தையே கை கொண்டு வாழ்ந்தபடினாலே அவர்களுக்கு என்ன இருந்துச்சு, பாவத்தை பற்றிய அறிவு இருந்துச்சு. இது பாவம், இது பாவம் இல்லைன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா எது பாவம் எது பாவம் இல்லைன்னு? ஸ்தோத்திரம். தெரியாது. ஸ்தோத்திரம். நமக்கு பாவத்தை பற்றிய அறிவே இருக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம அப்படியே பழகி போனபடினாலே. ஸ்தோத்திரம். நமக்குன்னு ஒரு சுயநீதி இருக்கும். சுயநீதி இருக்கும். நேத்து கூட இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன் ஆன்லைன் மீட்டிங்ல. ஏன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம். கணவன் மனைவி வீட்டில் இருக்கும்போது கணவர் கொஞ்சம் வேகமா ஆஷா ஒரு காரியத்தை நம்ம கேட்கறான்னு பாரு, ஏன் இதை பண்ணாத இருக்கிற அப்படின்னு ஒரு வேளை கேட்கறாருன்னா கோபமா. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனைவியும் 100க்கு 90 இல்ல 100க்கு 100 150 கூட சொல்லலாம். ஆமே. அவர் கோபமா கேட்கிறாரு, இருங்க என்னங்க பார்த்து சொல்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமே. அங்கிருந்து வார்த்தை நம்ம கிட்ட சேர்றதுக்குள்ள ஆமே. ஸ்தோத்திரம். ரிப்ளை பதில் உடனே போகும். ஆமே. இது அனிச்சை செயல். சின்னதுல இருந்தே பழகி போன ஒரு விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது கோபம். அவர் கோபப்பட்டாரு, நாமளும் மாறி என்ன பண்ணிக்கிறோம், கோபப்பட்டு இருக்கிறோம். ஆனா இது பாவம். ஆனா நமக்கு என்ன தெரியாது, பாவம் தெரியாது. என்ன பண்ணுவோம், நான் எதுவும் தப்புலாம் பண்ணலங்க, அவர் கோபப்பட்டதுனால. நீ கோபப்பட்டல்ல, கோபப்பட்டது பாவம் தானே. ஸ்தோத்திரம். அவர் கோபப்பட்டதுனால நான் கோபப்பட்டேன், அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிப்போம், சுய நீதி, நம்மளே நியாயம் தீர்த்துப்போம். ஆமே. ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு என்ன தெரியாது, கோபம்ன்றது பாவம் தெரியாத அறிவு நமக்கு இருக்கிறதுனால. கோபம் பாவம் என்பது நம்ம அறியாது இருக்கிறபடினால நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நிறைய பாவத்தை செஞ்சுட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. 3ஆம் மாசம் செத்துட்டு கோயிலுக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். ஆமே. இந்து கோயிலுக்கு 3ஆம் மாசம் போவாங்க தங்கறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆள், சபைக்கு ஒரு ஆள் கூட போகுது. ஆமே. அது போறது பாவம், போகக்கூடாது. அதே போல போன மாசம் முந்தின மாசம் கூட சபைக்கு போகிற ஒரு குடும்பம் ஒரு இந்து பையனை போய் கல்யாணம் பண்ணுது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பெரிய பாவம். அதுக்கு சபைக்கு ஒரு ஆள் போகுது கூட. இதெல்லாம் பாவம். ஆமே. ஏமா இதெல்லாம் பாவமா, ஏமா அதை பண்றேன்னு கேட்டா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களோட பதில் என்னது, என்ன பண்றது ஐயா. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். பாவம் தான், என்ன பண்றது, இருக்கிற பாவத்தோட இதையே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பதில். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எது பாவம் எது பாவம் இல்லை என்ற அறிவு இல்லாதபடினாலதான். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு பாவத்தை குறித்த அறிவு இருந்தது. பாவத்தை குறித்த அறிவு இருந்தது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அவருடைய ஆத்மா சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா சீக்கிரமா ரட்சிக்கப்படனா தேவனை பற்றி அறிவு முக்கியம், ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி அறிவு முக்கியம். ஸ்தோத்திரம். ஆமேன்.
பாவத்தை பற்றிய அறிவு முக்கியம். இது மூன்று ரொம்ப முக்கியம். ஆமென். இது மூன்றையும் சரியானபடி நாம் சரிப்படுத்துவோமானால் நம்முடைய ஆத்துமா சீக்கிரமாய் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் செய்தார்கள். தயவு செய்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலை யோசித்து செய்யுங்க. பாவம் இல்லைன்னு தான் பிசாசு சொல்லுவான், இது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவான், இது நியாயம் தான் சொல்லுவான் பிசாசு உள்ள இருக்கிறவன். ஆதாமின் ஆவிக்கு எல்லாமே நியாயமா தான் தெரியும். ஏன்னா அவன் அதுல தான் வந்துக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்டா பழத்தை சாப்பிட்ட, அது தப்புடான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழத்தை ஏன்டா சாப்பிட்ட, அது தப்புடா, நான் செய்ய வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னதை மீறி இருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, தப்புடான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான் பதில்? நானா ஒன்னையும் செய்யல, நீர் எனக்கு ஒரு துணையா இருக்கும்படி ஒருத்திய கொடுத்தியே, அவதான் ஏன் கொடுத்தான், போயா, தப்புலாம் அது கிடையாது. ஆமே. நானா தப்பு? அவன் ஆவிதானே நம்ம பிறந்துக்கிறோம், அந்த புத்தி தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தப்பு என்னன்னு பண்ண மாட்டோம், கண்டிப்பா தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கூட நிறைய பேர் லீவு போட்டு, சர்ச்சில் லீவு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சில் லீவு போட்டு எங்க போய்க்கிறாங்க? வாழ்க்கை ஃபுல்லா போனோம். சர்ச்சில் லீவு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க வாழ்க்கை ஃபுல்லா போனாலும் சரியாகுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா கொடுத்துக்கிட்ட வியாதி ஆண்டவர் தான். ஏன் கொடுத்தாரு? இப்பாவது அவரை நோக்கி பார்ப்ப, விசுவாசத்துல வருவ, உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பாதாளத்துக்கு போகாம காப்பாற்றப்படுவேன்னு சொல்லி வியாதியை கொடுத்தா, நீ போய் ஹாஸ்பிட்டல்ல போராடி ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகுமா? ஒருவேளை சரியாயிட்டா அதுக்கு அடுத்தது தீராத, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியாகாத வியாதி கொடுக்க மாட்டாரா? ஏன்னா கொடுத்துக்கிறது அவரு தானே, அவர் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சரியானபடி நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய செயலை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமா அறிவோடு இருக்கணும். எல்லாத்தையும் நிதானிக்கணும். எல்லாத்தையும் நிதானிக்கணும். நிதானிக்கணும். நம்முடைய ஆத்துமா நரகத்துல போனா நமக்கு நல்லதா? நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போனா நல்லதா? நம்முடைய கணவன்மார்கள் நரகத்துக்கு போனா நல்லதா? அல்லது நம்ம கூட பிறந்தவங்க இயேசுவை அறியாமலே நரகத்துக்கு போனா நல்லதா? உங்களுக்கு சந்தோஷமா? ஸ்தோத்திரம். அப்பனா நாம முதல்ல ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த காரியத்தை சொல்லி அவர்களையும் அந்த ஆத்தும ரட்சிப்பினராய் நடத்தி பரலோகத்துல அவர்களை நம்ம கூட வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படணும். நரகத்துக்கு போறதுக்கு எந்த நாளும் நம்ம நினைக்க கூடாது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறும்போது, ஸ்தோத்திரம், அதோடு கூட இப்படிப்பட்ட அறிவெல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை புடமிட ஆரம்பிப்பார். எப்படி ஆத்துமா ரட்சிப்பார் தெரியுமா? ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். சீக்கிரமா எடுங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2-3 வசனங்கள் வாசிங்க. சாரி 3:2-3. மல்கியா 3:2-3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். இது முதல் வருகை. அவர் பிறந்தார் இல்லையா, அந்த சம்பவத்தை இங்க எழுதுறார் மல்கியா. ஸ்தோத்திரம். அவர் யாராம்? புடமிடுகிறவருடைய அக்கினி. புடமிடுகிறவருடைய அக்கினி என்னது இது? ஸ்தோத்திரம். கோல்ட உருக்குறாங்க இல்லையா, ஸ்தோத்திரம், அந்த அக்கினி போலவும் வண்ணாருடைய சவுக்காரனா என்னது? வண்ணாருடைய சவுக்காரனா என்னது? வெள்ளாவி வைப்பாங்கல்ல வண்ணாறு, அதான். ஸ்தோத்திரம். வெள்ளாவி வச்சு வெளுப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வெள்ளாவில வச்சு பானை 3 வச்சுட்டு தண்ணி அதுல இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு அடுப்பு மாதிரி வச்சுட்டு இந்த பானை அதுல வச்சிருவாங்க. கீழே நெருப்பு போட்டு எரிப்பாங்க. அப்ப அந்த பானையில இருக்கிற வாட்டர் பாயில் ஆகி ஸ்டீமா வெளில வரும். அந்த பானை சுத்தி போட துணி என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். நீங்க ஒரு கிரவுண்ட்ல மானாவரில போனீங்கன்னா உப்பு மண் இருக்கும், உப்பு பூத்துருக்கும் அந்த மண்ணுல. அது காஸ்டிக் சோடா உப்பு. அது ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு தெரியும். நீங்க போனீங்கன்னா பாருங்க, இது இந்த மைண்டோட பார்க்கணும். கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல அந்த மண்ணு மேல உப்பு படிஞ்சிருக்கும்.
அந்த மண்ணை கொண்டு வருவாங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து தண்ணியில போட்டு கரைச்சிட்டு துணியெல்லாம் அதுல முக்கி புழிஞ்சி ஈரமா அந்த வெள்ளாவி பானை மேல அப்படியே சுத்தி சுத்தி வச்சுட்டு மேல பெரிய பெட்ஷீட் போட்டு மூடிட்டு கீழே நெருப்பு போட்டு கொளுத்துவாங்க. ஸ்டீமும் அந்த காஸ்டிக் சோடாவும் சேர்ந்து எப்பேற்பட்ட கரையா இருந்தாலும் வெளுத்துரும். ஆமே. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை தான் கிராமங்கள்ல அந்த துணி வெளுக்கிறதுக்கு எடுப்பாங்க. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு அப்படி ஸ்பெஷலா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேத்து வரைக்கும் அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா எவனும் சட்டையே பண்ண மாட்டான், அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொங்கல் அப்ப பார்த்தா அந்த பெட்ஷீட் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும். ஸ்தோத்திரம். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது எங்க போய் வந்துக்குது. ஸ்தோத்திரம். வெள்ளாவிக்கு போய் வந்துக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நம்மை புடமிடுவாராம். ரட்சிப்பதற்கு, ஆத்துமா ரட்சிப்பதற்கு அவர் என்ன பண்றார்? 3வது வசனத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். புடமிடுகிறவர் அக்கினி. ஸ்தோத்திரம். 1000 டிகிரி செல்சியஸ் அன்னைக்கு சொன்ன நான். நம்ம சாப்பாடு செய்யறது 100 டிகிரி. ஸ்தோத்திரம். ஆனா வெள்ளியை, பொன்னை புடமிடுவதற்கு 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நான் பார்க்கறதுக்கு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 16 சவரன் கோல்டு இருந்துச்சு. அதையே எடுத்துன்னு போன்னு சொன்னா அது எனக்கு வேணாம், அது பழைய மாடல், அதை மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோல்டு ஸ்மித் ஆண்ட போனோம். ஸ்தோத்திரம். உடனே அவன் என்ன பண்ணா, ஸ்தோத்திரம், இந்த தங்கத்தை உருக்குகிற அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போய் கொடுத்த உடனே அவன் வாங்கி ஸ்தோத்திரம் வச்சுட்டு, ஸ்தோத்திரம், கரண்ட்லயே இருக்குது ப்ளோயர். கரண்ட்ல இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த ப்ளோயர் ஆன் பண்ணி விட்டான். அது அப்படியே 100, 200 அந்த இண்டிகேஷன் ஆகினே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு மேல மண் குகை, ஒரு கிளாஸ் மாதிரி மண்ணுல வச்சுக்கிறான், மண்ணுல செஞ்சு வச்சுக்கிறான். ஸ்தோத்திரம். அதை எடுத்து அந்த ஓட்டையில வைக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஓட்டையில வச்சுட்டு இந்த நெருப்பு ஹீட் ஆகி ப்ளோ ஆவ ஆவ அந்த மண்ணு கருப்பா வச்சது சிவப்பா மாற ஆரம்பிக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். இது 1000 டிகிரி வரும்போது அந்த மண் கிளாஸ் ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு, ரொம்ப சிவப்பா, அப்படியே தக தகன்னு சிவப்பாயிடுச்சு. அப்ப நம்ம கொடுத்த நகைகள் எல்லாம் அதுக்குள்ள போடுறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது வரைக்கும் என்ன பண்றீங்க கேட்டேன் சொல்லினே இருந்தான். தங்கத்தை உள்ள போட்ட உடனே நான் சொல்றத காதுலே ஆக மாட்டான். ஆமீன். உட்காந்துட்டான் அதை உள்ள போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து, ஸ்தோத்திரம், அதுல குச்சை விட்டு கலக்கி, ஆமீன், ஸ்தோத்திரம், ஒரு பிளேட் மாதிரி இருந்தது, அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் தடவிட்டு அதை எடுத்து என்ன பண்றான், அதுல ஊத்தினான். புஷ்ஷுன்னு புகை வந்துச்சு, அப்படியே பிஸ்கெட் மாதிரி ஆயிடுச்சு, எடுத்து கையில குத்துட்டான். ஆமே. ஏங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லையங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டான். அதை புடமிடுறதுக்கு, ஊருக்குறதுக்கு என்ன பண்ணிட்டான், உட்கார்ந்துட்டான். நான் சொல்றது அவன் காதுலயே வாங்கல. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்குது, அந்த கோல்டு மேலே இருக்குது. ஏயா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னான், ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் கோல்டு, ஸ்தோத்திரம், 65,000 ரூபாய். ஸ்தோத்திரம். ஒரு சவரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உன்னாண்ட பேசினே இருந்தேன்னா, ஆமென், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல தங்கம் பஸ்மம் ஆயிடும், சாம்பலா போடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சவரம் தங்கம் எவ்வளவு ரேட்டு? 15 சவரத்தை உள்ள போட்டுக்கிறேன். ஆமென். உன்னாண்ட பேசினே பஸ்மம் ஆயிடுச்சுன்னா எவன் தர்றது துட்டு? ஆமென். அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கரெக்டா அதுல வச்சு அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போன பிற்பாடு எடுத்து வெளியே ஊத்தணும். ஆமென். உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தா அப்படித்தான் ஆண்டவர் புடமிடுவாராம். புடமிட்டாதான் அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆமென். உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருப்பார். ஆமென். பாருங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஸ்தோத்திரம். சுத்திகரித்து கொண்டிருப்பார். சுத்திகரித்து கொண்டிருப்பார்னா ஒரே நாள் ப்ராசஸ் கிடையாது அது. ஸ்தோத்திரம். ஒரே நாள் ப்ராசஸ் கிடையாது. டெய்லி சுத்திகரித்து கொண்டே இருப்பார், சுத்திகரித்து கொண்டே இருப்பார், சுத்திகரித்து கொண்டே இருப்பார். 25 வருஷமா 24 வருஷமா ஆத்மால பதிந்து இருக்கிறத ஒரே நாள்ல அழிச்சிட முடியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். சுத்திகரித்து கொண்டே இருப்பார், சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அப்ப ஒரு நாள்ல முழுசா சுத்தமான பிற்பாடு, ஆமென், அதை எடுத்து என்ன பண்ணுவாரு, அந்த பிளேட்ல ஊத்தி நல்ல தங்க பிஸ்கெட்டா எடுத்து கையில, ஸ்தோத்திரம், பிதாவாண்ட கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை புடமிடாமல் உங்களை சுத்தமாக்க, ஆத்துமாய் சுத்தமாக்க வேற வழியே கிடையாது. தங்கத்துக்கு
ஸ்தோத்திரம். புடமிடுகிற இடமும் ஆத்மாவுக்கும் புடமிடுகிற இடம் தான் சுத்திகரிப்பதற்கான ஒரே இடம், ஒரே வழி. அதனால தயவு செய்து புரிந்து கொண்டு புடமிடுவதற்கு உபத்திரவத்து குகையில பாடுகளின் வழியே சிலுவை சுமக்கிற அனுபவத்தோட நீங்கள் கடந்து போகும்போதுதான் உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். யோசேப்புக்கு அப்படிதான் நடந்துச்சு. அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அப்படிதான் நடந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. மோசேக்கு அப்படிதான் நடந்தது. அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. யோபுக்கு அப்படிதான் நடந்தது. அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. தாவீதுக்கு அப்படிதான் நடந்தது. அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். உபத்திரவத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும். ஆமென். ஏன்? ஸ்தோத்திரம். யாரை நேசிக்கிறாரோ. ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:6 வாசிங்க, முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். உபத்திரவம் யாருக்கு வரும் பாருங்க. ஸ்தோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஜீசஸ். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிருஷ்டித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும், சத்தமா அல்லேலூயா, என்ன பண்றார்? சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார், உதைக்கிறார், உபத்திரப்படுத்துகிறார், பாடுகள் வழியே புடமிடும்படி கொண்டு போகிறார். தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் அவர் சிற்சைக்குள்ளே நடத்துகிறார்? 10வது வசனம், அதுலயே 6:10. ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடியால் கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகுவதற்கு, பரிசுத்தத்தில் அவரோடு கூட உட்காருவதற்கு, பரலோகத்தில் அவரோடு கூட நாம் வாழ்வதற்கு, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், புடமிடுகிறார், உபத்திரப்படுத்துகிறார், சிலுவையை அனுமதிக்கிறார், நுகத்தை நம்மேல் வைக்கிறார். ஆமென். சத்தம் அல்லேலூயா. அப்ப அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்துலதான் என்ன வரும்? உபத்திரம் வரும். ஸ்தோத்திரம். எனக்கு உபத்திரமே வரல அப்படின்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கல, நீ எக்கடாவது கேட்டு குட்டி சவரா போகணும் விட்டாருன்னு அர்த்தம். ஆமே. ஸ்தோத்திரம். 4 வழியில தான் ஆண்டவர் சிட்சிப்பார். 1, முதலாவது முக்கியமானது பொருளாசை. பண தட்டுப்பாடை உங்களுக்கு அவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய சிட்சை. பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தால் நீங்க கடன் வாங்காம நின்று இருக்கணும். ஸ்தோத்திரம். உபத்திரவத்துல நிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி வழியில தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிட்சிக்கிறார். ஏனென்றால் பொருளாசை என்கிற பாவத்தை உன்னிடமிருந்து அழிக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சிட்சை மோசேக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, இந்த சிட்சை மோசேக்கு கொடுக்கப்பட்டது. 40 வருஷம் அரண்மனை ராஜபோக வாழ்க்கை. 40 வருஷம் காட்டுல ஆட்டு பின்னாடி சுத்திங்கிறான். 40 வருஷம் எப்படி சாப்பிட்டு இருப்பான்? ராஜ சாப்பாடு. ஆமே. ஆனா 40 வருஷம் என்ன பண்ணிக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சாஸ்திரத்திலும் சகல கலைகளிலும் வல்லவன் அவன். என்ஜினியர், நல்ல குட் என்ஜினியர் மோசே. ஸ்தோத்திரம். அது எதுவுமே அங்க என்ன பண்ணல, எடுபடலங்க. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். எப்படி இளையகுமாரன் பன்றி மேய்க்க போய் பன்றி சாப்பிடும் தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டானா, அது போல மோசே என்ன பண்றாரு? இப்போ சாப்பிடறதுக்கு வழி இல்ல. ஏன் ஆண்டவரான இப்படி நடத்தினார், உபத்திரவப்படுத்தினார் என்று சொன்னால் பொருளாசை என்கிற எண்ணம் உன் மனசுல இருந்து, உன் ஆத்மாவில இருந்து நீக்கப்படணும். ஆமே. நான் ராஜா விட்டு புள்ள எப்படி இருப்பேன் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள அறவே இருக்கக்கூடாது என்பதை அழிக்கும்படியாக தான், ஆடு மேய்க்கும்படியாக 40 வருஷம் 1 நாள் 2 நாள் அவர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருப்பார். உன் ஆத்மா சுத்தமாக வரை, பொருளாசை உன் ஆத்மாவிலிருந்து முற்றிலும் நீங்க வரை உன்னை விடவே மாட்டார். ஆமே. எத்தனை வருஷம்? மோசையை சுத்திகரிப்பதற்கு 40 இயர்ஸ் ஆச்சு. ஆமே. அது வரலாம் அவன் ஆத்மாவில் இந்த பொருளாசை அவனை விட்டு
போகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களையும் சுத்திகரிப்பதற்கு 40 வருஷம் ஆச்சு வனாந்தரத்துல. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அப்ப மோசேக்கு ஆண்டவர் பொருளாசை என்கிற காரியத்தை அழிக்கும்படியாக அவரை சிட்சைக்குள்ளாய் நடத்தினார், பாடுகளுக்குள்ளாய் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆபிரகாம், ஸ்தோத்திரம், டைம் டிலே பண்ணுவார், கால தாமதமாக்குவார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை லேட் ஆகும். ஆமென். நாளைக்கே வரணும், ஆனா வராது. உங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிற நன்மை வராது, டிலே ஆகும். அதுதான் ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பையனை கொடுப்பேன்னு தான் அழைச்சாரு. ஆனா பையனை கொடுக்கும்போது 100 வயசு. 25 வருஷம் அவனை சுத்திகரிச்சார், சுத்திகரிச்சார், புடமிட்டார், புடமிட்டார், புடமிட்டார். 25 இயர்ஸ். ஆமென். டைம் டிலே மூலமாய் உங்களை சிட்சிப்பார், கால தாமதம் மூலமாய் உங்களை சிட்சிப்பார். முதலாவது எதுல சிட்சிப்பார்? பண பற்றாக்குறையினால சிட்சிப்பார். எதற்காக? பொருளாசையை நீங்கள் அழிக்கும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. டைம் டிலே மூலமாய் சிட்சிப்பார். எதற்காக? நீங்கள் விசுவாசத்துல வல்லவர்களா ஆகணும். 100 வயசானாலும் எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 110 வயசானாலும் ஆண்டவரால கொடுக்க முடியும்ன்ற அந்த விசுவாசத்துல நீங்க வளரணுன்றதுக்காக டைம் டிலே உங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பார் 25 வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பை 13 ஆண்டுகள் சிட்சித்தார். எதற்காக? இந்த உலகத்துல உயர்ந்தது தேவ அன்பு மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. ஆமென். சொந்த ஜனங்களாலே என்ன பண்ணார்? அவரு பாடுகளுக்கு உட்படுத்தினார். சொந்த ஜனங்களை அடித்து குழியில் போட்டு, ஸ்தோத்திரம், எகிப்தியருக்கு விற்று போடுகிறார்கள். சொந்த ஜனங்களுடைய அன்பெல்லாம் பொய்ன்னு நீ தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்புதான் நிலையானது என்பதை புரிந்து கொள்ளணும் என்றதுக்காக 13 வருஷம் யோசேப்பை புடமிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. உற்சாகமா. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். சகோதரத்துல வெறுப்பு வரும். அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் உங்களை பகைப்பார்கள். உன் தட்டுல அப்பம் சாப்பிட்டவனே உனக்கு எதிராக காலை தூக்குவான். இதெல்லாம் யார் பண்றது? ஆண்டவர் பண்றார். ஸ்தோத்திரம். எதற்காக? நீ தேவ அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக உன்னை புடமிடுகிறார். உங்க சொந்த ஜனங்களை எதிர்ப்பார்கள். உங்களுக்கு ரொம்ப சொந்த ஜனங்கள் நேத்து வரலாம், இன்னைக்கு அவங்களே எதிரியா வந்து நிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவ அன்பை நீ புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் நடத்துகிற உபத்திரவ பாதை, சிட்சையின் பாதை, சிலுவையின் பாதை, பாடுகளின் பாதை. அது ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. 13 வருஷம் தொடர்ந்தது. யோசேப்புக்கு எத்தனை வருஷம்? 13 வருஷம் உங்களுக்கு விரோதியா மாத்திருவார். ஆமென். சிநேகிதர் எல்லாரையும் விரோதியாய் மாத்திட்டாரு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல நிறைய பைபிள் ஆதாரம் இருக்குது. ஸ்தோத்திரம். கடைசியாக வியாதியை கொடுப்பார். சிட்சை, அது வியாதி. சிட்சை வரும்போது நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுக்கு வியாதியை கொடுத்தார். நல்லா இருந்தா ஆயிடுச்சு அவனுக்கு? சோரியாசிஸ் வியாதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு மேல. ஸ்தோத்திரம். அவன் வியாதியிலே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்து தன் மனைவியே, ஸ்தோத்திரம், அவனை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த வியாதி கொடிய பருக்களால் நிறைந்து துர்நாற்றம் வீசுமா, நாத்தடிக்குமா. பக்கத்துல யாருமே போக முடியாது. உடம்பு தலையில இருந்து கால் வரைக்கும் எங்க அரிக்குதுன்னே சொல்ல முடியாது. டோட்டலா அரிக்கும், மொத்தம் அரிக்கும். சோரியாசிஸ் வியாதி வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியும், அது ரொம்ப கஷ்டம். எல்லா வியாதி விட கொடுமையான வியாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு இனத்தார் ஒருத்தருக்கு வந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஸ்தோத்திரம். அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸ்தோத்திரம். அவருக்கு அந்த சோரியாசிஸ் வியாதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி போய், ஸ்தோத்திரம், அவங்க மனைவிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணி போனதுல இருந்து இப்பதான் கொரோனா டைம்ல 2021 செத்தார் அவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு. 25 வருஷம் 30 வருஷமா அவங்களுடைய வேலை என்னன்னா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீப்பை எடுத்து சொரிஞ்சிக்கிற வேலை தான் அவருக்கு. ஆமென். ஆனா சலிக்காம செஞ்சாங்க அத்தனை வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நைட் எல்லாம் இவங்க சொஞ்சாதான் அவர் தூங்குவாராம். இவங்க சொஞ்சினதான் இருக்க, நைட் எல்லாம் தூங்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட வியாதி எதற்காக? ஸ்தோத்திரம். யோபுக்கு தேவன் மேல் இருந்த நம்பிக்கை பெருகும்படியாக.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அவர் என்ன சொன்னார் 13:15? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். வியாதி நயா வியாதி என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல வியாதியாயிருப்பேன் என்று அறிக்கை செய்யும் வரை அந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது. ஆண்டவர் தான் இதை அனுமதித்திருக்கிறார் நம்பணும் முதல்ல. ஏன்னா அவர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் என்னை புடமிடுவதற்கு, என்னை புடமிட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அதற்காக தான் அந்த வியாதியை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். அவன் வாயினால் தேவனை தூஷிக்கவில்லை, பாவம் செய்யவில்லை. ஆமென். அப்படிதானே? ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய வருஷ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு 1வது அதிகார கடைசி வசனத்துல இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. ஆமென். நமக்கு தலைவலி வந்தாவே ஆண்டரை திட்டுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தலைவலி வந்தாவே உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இவங்க நான் பரிசுத்தல 100க்கு 150% வாழ்ந்த மாதிரியும், ஏன் தலைவலி வந்ததுன்னே தெரியாம, ஏன் வந்தது தலைவலி? ஆண்டவரை நீ நோக்கி பார்க்கும்படியாக, உன் குறைகளை உனக்கு உணர்த்தும்படியாக, உனக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறையே அந்த நம்பிக்கையை வளர்க்கும்படியாக தான் வியாதி கொடுக்குறாரு. நம்ம அதை வளர்த்துக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பத்தி குறை சொல்லின்னு உக்காந்து இருப்போம். ஆனா யோபு அதை செய்யல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? முன்பு இருந்த எல்லாவற்றிலும் 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவனாய் இன்றைக்கும் பரலோகத்துல அவனை குறித்து பேசப்படுகிறவனாய் மாறினான். ஆமென். அவன் சொல்றான், எனக்கு பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சாட்சி பூமிக்குரியதல்ல. எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. என்னை பத்தி பரலோகத்துல பேசுவாங்க ஏன்றான் யோபு. அந்த அளவுக்கு உத்தமத்துல, அந்த அளவுக்கு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில உறுதியா இருந்தான். அப்ப இதெல்லாம் தான் பாடுகள். இந்தந்த காரியத்தின் மூலமா தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிப்பார். இந்த 4ல ஏதாவது ஒண்ணு வரும். கண்டிப்பா வந்தா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்பினார்னு அர்த்தம். ஆமென். ஆனா எனக்கு 4மே வந்துச்சு. என்ன அப்ப எவ்வளவு நேசிப்பார்னு பாரு. ஒண்ணு வந்தாவே உன்ன என்ன பண்றாரு? அவரு நரகத்துக்கு அனுப்பாம பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப உன் மேல ஆசை வச்சுக்கிறான்னு அர்த்தம். ஆனா இப்ப சொன்ன 4 காரியமும் எனக்கு வந்துச்சு. எல்லாத்துலயும் நின்று ஜெயிச்சு தான் இப்ப உங்களாண்ட பேசினுக்கிறேன். ஆமென். அனுபவிக்காம இல்ல, அனுபவிச்சு தான் உங்களாண்ட பேசினுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தான் நான் பேசினுக்கிறேன் உங்ககிட்ட. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதன் வழியாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அறிந்து கொண்டேன் என்பதை ஸ்தோத்திரம் உணர்ந்து தான் உங்களாண்ட பேசி கொண்டிருக்கிறேன். அதனால தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பைபிளை மூடிட்டு நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களா இருந்தால் ஆத்துமா ரட்சிப்பு அடையாது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். 70 பேரை அழைத்தார், 11 பேரை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியாகிய 12 கோத்திரங்களை அழைத்தார், 1 கோத்திரம் யோசேப்பின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற அருமையான சபையே, ஆத்ம ரட்சிப்புக்காக இயங்குகிற அருமையான சபையே, நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிற பாரு. உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நீதான் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, என்னுடைய ஆத்மா ரட்சிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் வாழப்போகிற வாழ்க்கை உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள லிஸ்ட் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். உங்க ஆத்மாவை ரட்சிப்பார். நீங்க நம்பிக்கை கொடுக்கலன்னா உங்க ஆத்மா ரட்சிக்கப்படுவது கஷ்டம். உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாமல் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உங்க ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவில்லாத மனுஷன் மடிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது. நீங்களும் அப்படியேதான். ஸ்தோத்திரம். அறிந்து பாதாளத்துக்கு போற மாதிரி மிருகங்கள், உங்க ஆத்மாவும் பாதாளத்துக்கு போயிடும் அறிவில்லாமல் இருந்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போது ஆத்மா அறிவா இருக்கும்? ரட்சிக்கப்பட்டால்தான். ரட்சிக்கப்பட்டால்தான் அறிவு. ஸ்தோத்திரம். ஏன்னா புது சிருஷ்டி அப்பதான் நடத்தும். இப்போது அறிவில்லாமல் இருப்பது காரணம் நம்மை நடத்தி கொண்டிருப்பது பழைய மனுஷன், ஆதாமின் ஆவி.
அதனாலதான் அறிவில்லை. ஏன்னா அவனுக்கு அறிவில்லை, சுய அறிவில்லை. அவ கொடுத்தானா சாப்பிட்டானா? உனக்கு கொடுத்த சுய அறிவு எங்க? உனக்கு கொடுத்த சுய புத்தி எங்க? ஸ்தோத்திரம் இல்லங்க. அந்த ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். நமக்குள்ள சுய அறிவுன்னு இருக்குது இல்ல? ஸ்தோத்திரம். அது செயல்படுதா? அறிவா செயல்படுதா? பாஸ்ட் சொல்லி சொல்லி நடத்த வேண்டிய மாதிரி நாம் இருப்பதற்கு நாம் மாடு இல்லையே. மாட்டை தான் ஒரு மனுஷன் நடத்தணும், சொல்லி சொல்லி சொல்லி. நம்ம மனுஷர்கள் தானே, நம்மை சொல்லி நடத்துவதற்கு நாம் மிருகங்கள் அல்லவே. நாம் ஏன் அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசிங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க நல்லா தெரியும், நீங்க யோசித்தீங்கன்னாவே. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது தெளிவா சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்க ஆத்துமா எங்க ஒட்டிங்குது பாருங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் ஆத்துமா விடுவிக்கிற ஆத்தும நேசரே, ரட்சகரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். சபையே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர் லிஸ்ட்ல இருக்கிறியா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் ஆண்டவர் புடமிடுவார், உபத்திரவப்படுத்துவார், அவர்களை அக்கினியில கொண்டு போவார். அவர் உட்கார்ந்து சுத்திகரித்து கொண்டிருப்பார். அது சுத்திகரிக்கும் வரை உங்களை விடவே மாட்டார். உங்களுக்கு உபத்திரவத்தின் மேல உபத்திரவத்தின் மேல பாடுகள் மேல பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் வரை இது ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு, ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு, யோசேப்புக்கு 13 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆத்துமாவை குறித்த அறிவு உங்களுக்கு வரட்டும், வரட்டும், வரட்டும். ஆத்துமா தான் உங்களை பரலோகத்திலோ பாதாளத்திலோ கொண்டு போய் சேர்க்க போகிற மிக முக்கியமான பகுதி. உங்க ஆத்துமா தான் உங்களை நிர்ணயிக்க எங்க போறீங்கன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் தாராளமா பாதாளத்துக்கு போக வேண்டாம். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துல போக முடியும். எத்தனை பேர் இன்னிலிருந்து உங்க ஆத்துமாவுக்கான ஒரு கரிசனையோடு, உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணுன்ற எண்ணத்தோடு வாழ போறீங்க? ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே எந்தன் அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நீங்க உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய எண்ணம் எல்லாம் இன்னிலிருந்து எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடி, ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல எனக்கு ஆண்டவர் கொண்டு வரணும்ன்ற அந்த சிந்தையோடு கூட நான் வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களா என்ன வாழ்வோம்பான்னு சொல்லி எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க போறீங்க? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துல உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல எம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி நீர் எடுக்கிற முயற்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அழிந்து பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக நீர் கிரையும் செலுத்தி இருக்கிறீர். ஏற்கனவே நாங்க எதுவுமே செலுத்தாதனால எங்களுக்கு வழி தெரியல, நாங்க எதுவுமே செய்யாதனால எங்களுக்கு வழி தெரியலப்பா. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை
எங்கள் ஆத்துமாக்கள் அடைய வேண்டிய பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவித்து விட்டீங்க, கிரயம் செலுத்திட்டு விட்டீங்க. அது எங்களுக்கு தெரியாததுனாலதான் ஸ்தோத்திரம் நாங்க அறிவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து அப்படி அல்ல. எங்க ஆத்துமா கிரயம் செலுத்தப்பட்டிருந்தாலும் நாங்க சரியானபடி ஆத்தும ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படவில்லை என்றால் நாங்கள் நரகம் போவது உறுதி என்பதை மனதில் வைத்து, ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர், ஸ்தோத்திரம், யூதாஸ் காரியத்தை அதுல ஒருத்தன், அவன் தேவனை பற்றி அறிவில இல்லாம, ஆத்துமாவை குறித்த அறிவில இல்லாம, பொருளாசைக்கு கீழ்ப்படிந்து 30 வெள்ளி காசுக்கு தேவனை காட்டி கொடுத்தபடினாலே அவன் ஆத்துமா பாதாளத்திலே நரகத்துக்கு போனது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தும் ஆண்டவரே இந்த பொருளாசையை வெறுக்காமல், ஆண்டவரே பாவங்களை வெறுக்காமல், பரிசுத்தத்தை விரும்பாமல் வாழ்வோமானால் நாங்களும் அப்படிதான் போவோம் என்பதற்கு இந்த யூதாஸ் காரியத்து ஒரு திருஷ்டாந்தரம், ஒரு சாட்சி, எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் நாங்க யோசிக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க யோசிக்கணும்ப்பா, இதெல்லாம் நாங்க யோசிக்கணும் ஆண்டவரே. அதனால இந்த நாளில தேவ சமூகத்துல வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க நேசிப்பீர் என்று சொன்னால் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நைட்டு இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ப்ளீஸ் எனக்காக இவர்களை கொண்டு போய் பாதாளத்துல ஒரு 5 நிமிஷம் போடும்படி கேட்கறான்ப்பா. அப்பதான் அவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். ஸ்தோத்திரம். இனி நைட்டு நடக்கணும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நடக்கணும். ஸ்தோத்திரம். இனி நைட்டு ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை எம்மால் கொண்டு போய் அந்த பாதாளத்துல போடப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை போடப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பாவது நாளிலிருந்து உணர்வடைந்து ஆத்மா ரட்சிப்படைய நடக்கிறார்களா என்று சொல்லி பார்ப்பதற்காக ஆண்டவரே, அடியனுக்காக இந்த உபகாரத்தை நீ செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. நீங்க எங்களை நேசிங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நேசித்தா தான் எங்களை சிட்சிக்க முடியும், நீங்க எங்களை நேசிச்சா தான் உபத்திரப்படுத்த முடியும் என்று சொல்லி ஏங்குகிற ஒரு ஏக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அதன் மூலமாய் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இதனால வர தடையா இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கன்ஃபார்மா நரகத்துக்கு போகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கும் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க. அப்பாவது உணர்வு வருதான்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்பாவது தேவனை அறிந்து கொள்றாங்களான்னு பார்ப்போம். கர்த்தர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாசத்துல ஆண்டவரே, இந்த 24 தேதி வரைக்கும் எங்களை நடத்தின ஆண்டவர் மீதியா இருக்கிற 6 நாட்களை நடத்தி ஒரு புதிய மாதத்தை கொடுத்து அதையும் முடித்து நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். அதுக்கேற்ற கிருபைகளை கொடுத்து ஆத்தும ரட்சிப்போடு ஆத்தும பாரத்தோடு புதிய ஆண்டில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியால் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வரப்போகிற வாரம் முழுதும் கிருபை எங்களை தாங்கட்டும், சத்தியம் எங்களை நடத்தட்டும், சத்திய பரராகி இயேசு எங்களை நீ நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாக இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம், ஒரு உணர்வு இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். Ty moja caryca.